வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த 2025 ஏகப்பட்ட படங்கள் வரப்போகுது. அதில் ஓகே ஓரளவுக்கு பேசிக் மைண்ட் செட்டில் இதெல்லாம் ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுப்பா, கன்ஃபார்ம் அதை பூர்த்தி செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டாக போட்டாலே தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ப்ளஸ் ஹாலிவுட் எல்லாத்தையும் கணக்கு பண்ணால் ஒரு 50 படம் வருது. அப்படியே வெப் சீரிஸ் பக்கம் போனால் சீசன் 2லாம் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. சிலது முடிகிற சீசன், ஃபைனல் சீசனாகவும் வரப்போகுது. அப்படி கணக்கு பண்ணாலும் ஒரு 10 வெப் சீரிஸ் வருது. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன படங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, என் தலைவனுக்கு இந்த படம் கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குற படம் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க அப்படியே மொத்தமாக லிஸ்ட்டை போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் படங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தலையோட 2 படம் விடாமுயற்சி ப்ளஸ் குட் பேட் அக்லி ரெண்டுமே டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன்று பிப்ரவரி 6, இன்னொன்று ஏப்ரல் 10. ரெண்டுமே வேற வேற ஏரியா. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு 2 தலை படம் அடுத்த 2 மாசத்துல பார்க்க போறோங்கிறதே நம்ப முடியல. இப்போ வரைக்கும் ஆச்சரியமா இருக்குது. விடாமுயற்சி அந்த விஷுவல்லாம் பார்க்கும்போது ஓகே செம்மையா இருக்கு. அது இல்லாமல் இது வந்து நீங்க ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம், அந்த ஏரியா அந்த மைண்ட் செட்ல வாங்கன்ற மாதிரி தெளிவுபடுத்திட்டு இருக்காரு. 2 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற மாசா தேட்டர் வைபா அந்த ஏரியா வந்து குட் பேட் அக்லில இருக்கும். அது இல்லாமல் இது கேங்ஸ்டர் காப் தி டெவில்னு டான்லி படத்துடைய ரீமேக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையே பண்ணுங்களேன். அதையே பண்ணி இந்த மார்க் ஆண்டனில் ஒரு வைபை கொடுத்தீங்கல்ல, அந்த வைபை கலந்து மாஸ் கேங்ஸ்டர் படம் கொடுப்பீங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கே கொஞ்சம் பார்த்து பண்ணி முடியா. அடுத்து தளபதி 16 ஜனநாயகன் அப்படின்னு பேரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பகவந்த் கேசரி இல்லை அப்படிங்கிறதே பெரிய சந்தோஷம். இனிமேல் கேசரி பார்க்கும்போது கண் கலங்காமல் அதை ஸ்வீட்டாக நினச்சி சந்தோஷமாக சாப்பிடலாம். ஏன்னா 5 தடவை பார்த்தாரு, ரீமேக் ரைட்ஸ் கேட்டாரு, இப்படிங்கிற மாதிரி பொருளையை கிளப்பி. அது இல்லாமல் நாளைய தீர்ப்பு தான் படத்தோட பேருன்ற மாதிரி பக்கத்துலேருந்து பார்த்தா மாதிரி சில பில்டப்லாம் கொடுத்தாங்க. எதுவும் இல்லடா ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி பேரை விட்டாங்க. அண்ட் இது பக்கா பொலிட்டிக்கல் படமாக இருக்கும். அண்ட் எச் வினோத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை சம்பவங்களை எடுப்பார். திறன் அதிகாரம் 1 ஏன் வலிமையில் கூட அந்த போலீஸ் போலி என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் லைட்டாக உண்மை சம்பவங்களை கலந்து தான் எடுப்பார். ஸோ ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்தா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்து சூப்பர் ஸ்டாரோட கூலி படம். இது எல்சியூ இல்லைன்னு ஒரு இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் மைண்டுக்குள்ள ஆரம்பிக்கலாங்களா முடிச்சிடலாங்களா அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் தோணுது. வேணாம், அதை மறந்துட்டு போவோம். அது சர்ப்ரைஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. அது இல்லாமல் இதில் நாகார்ஜுனா இருக்காக, உபேந்திரா இருக்காக, 10வது அமீர் கான் வேற கேமியோ கொடுக்குறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன்றது பெருசாக இருக்கு. அதில் இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் கூட ஸ்கிரீன்ஷாட் பண்ணுறதுமே ஒரு மாசான விஷயம். ஜெயிலரில் அது சூப்பராக நடந்துச்சு. அதே மாதிரி இதுலையும் நடக்கும் நம்புறேன். அடுத்து நம்ம உலக நாயகனோட விண்வெளி நாயகனோட தக் லைஃப் படம். மணிரத்னம், ஏஆர் ரகுமான், எஸ்டிஆர், கமல் இப்படி 4 டிராகன்ஸும் ஒரே படத்தில். அது இல்லாமல் அந்த டீசரை பார்க்கும் போதே ஓகே. மற்ற இப்போ சங்கர் படம்லாம் எடுத்துக்கோங்களேன், ஐயோ என்னங்க பழைய சங்கர் படம் மாதிரி இல்லையன்ற ஃபீல்லாம் சொல்கிறோம். இவர் ஒரு டீசர் வந்து இன்னும் அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுது. அது இல்லாமல் இவர் லவ் ஏரியாவில் அலைப்பாயுதே, மௌனராகம், அதுக்கப்புறம் ஓகே கண்மணி ஒரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி லவ் படங்களை கொடுத்துட்டாரு. ஸோ இந்த கேங்ஸ்டர் ஏரியாவிலையும் ஒரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்கிரேட் ஆகி இவர் கொடுப்பாருன்னு நம்புறேன். அடுத்து தனுஷை பொறுத்த வரைக்கும் 3 படம். நிலவுக்கு இனிமேல் என்னடி கோபம், இட்லி கடை, அதுக்கப்புறம் வந்து குபேரா. நிலவுக்கு இனிமேல் என்னடி கோபம் 2K கிட்ஸுக்கான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ ஆல்ரெடி தேவதை கண்டின்னு நமக்கு 90s கிட்ஸ்க்கான லவ் ஸ்டோரி கொடுத்துட்டாரு. அந்த லவ் ஸ்டோரிலாம் சொல்ல முடியாது. பட் இப்போ 2K கிட்ஸுக்கான ஒரு ப்ராப்பர் படமாக இருக்குன்னு நம்புறேன். அதே மாதிரி இந்த இட்லி கடை, எஸ் இந்த வில்லேஜ் சப்ஜெக்டை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பாண்டிராஜ் அப்புறம் சிலர் தான் இந்த வில்லேஜ் சப்ஜெக்டை கை வைப்பாங்க. அவங்களும் இப்போ பெருசாக பண்ணுறது இல்லைன்றதுனால இந்த வில்லேஜ் ஏரியாவில் படமே வரமாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு குறை இருக்குது. அதை இவர் தீர்ப்பாருன்னு நம்புறேன். அதே மாதிரி குபேரா படம் நாகார்ஜுனா கூட சேர்ந்து இவர் பண்ணுற படம். ஸோ அதில் பர்ஃபார்மர் தனுஷா பார்க்க முடியும்னு தோணுது. இந்த 3மே ஹாட்ரிக் வெற்றியாக அமையுமான்னு தெரியல. ஆனால் ஒன்று கட்டாயம் வெற்றி பெறும். அடுத்து மெயினாக நான் எதிர்பார்க்கறது ரெட்ரோ படம். சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கை கொடுக்கணும். இந்த சோலோ லெவலிங் அனிமி பார்த்துருக்கீங்களா? இல்லை வீக்கஸ்ட் அண்ட்ரா சங்ஜி வூ நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. அதே மாதிரி தான் நான் சூர்யாவை பார்க்குறேன். ஏன்னா இந்த மனுஷனுக்கு அவ்வளோ பொட்டன்ஷியல் இருந்தும் அவரை போட்டு எல்லாரும் கலாய்க்கிறது, வீக்கான ஒரு ஆளாக பார்க்கறது, கங்குவாலை போட்டு வச்சு செய்ன்னு செஞ்சதுக்கு அந்த சோலோ லெவலிங் அனிமியில் எல்லாத்தையும் சாவ வரைக்கும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு லெவலாக அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணி உய்யால நானும் பெரிய ஆள் தான்டான்ற மாதிரி மாசா மாறுவா. அப்படி அந்த மாதிரி இந்த மனுஷன் சாவோட விளிம்பை பார்த்த மாதிரி ட்ரோலோட விளிம்பு மொத்தத்தையும் பார்த்து விட்டாரு, வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டாங்க. அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கும் வகையா இந்த ரெட்ரோ படம் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி படம், அதுக்கப்புறம் பாசில் ஜோசஃபோட சூப்பர் ஹீரோ படம், இப்படி வரிசையாக அவரோட லைனப்பு அவருடைய அடுத்தடுத்த லெவலை அப்படியே கொண்டு போயிட்டு மாசான இடத்துல உட்கார வைக்கணும். அதுக்கான அத்தனை பொட்டன்ஷியல் அந்த மனுஷன் கிட்ட இருக்கு. ப்ராப்பரான படமாக அமையணும். அடுத்து இந்தியன் 3 படம். அது வருமா வராதா இப்போ வரைக்கும் டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா கேம் சேஞ்சரில் தான் தம்பி துபாய்க்கே போகலாமா இல்லை திரும்பி இங்கே இருக்கலாமான்ற மாதிரி அவரோட வாழ்க்கை அந்த கேம் சேஞ்சர் நம்பி இருந்துச்சு. அது பெருசாக இல்லை, ரொம்ப சொதப்பி விட்டுருச்சு. அதனால் இந்தியன் 3ன்றது ரொம்ப கவலைக்கிடமான நிலையில தான் இருக்குது. பட் வந்தால் அட்லீஸ்ட் இந்தியன் 2 விட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அடுத்து பிரதீப் ரங்கநாதரோட டிராகன் படம், அதுக்கப்புறம் LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ரெண்டுமே இந்த 2K கிட்ஸை டார்கெட் பண்ணி விக்னேஷ் சிவனோட ஏதோ டைம் டிராவல் ஃபியூச்சரில் நடக்கிற கதைன்ற மாதிரி எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த 2 படமும் 2K கிட்ஸை டார்கெட் பண்ணி தான் வருது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடுத்து வீரதீர சூரன் நம்ம சியான் விக்ரமோட பார்ட் 2 படம் இது. எஸ் பார்ட் 1 இல்லைப்பா, ஃபர்ஸ்ட் பார்ட் 2 பார்த்துருங்க. அதுக்கப்புறமா பேக் ஸ்டோரிலாம் நான் மொத்தமாக சொல்கிறேன்ற மாதிரி பார்ட் 2 தான் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம அந்த எக்ஸ்மென் படங்கள்லாம் பார்ப்போமே, ஓப்பனிங்கே மேக்னட்டோக்கும் சார்லஸ்க்கும் சண்டைன்ற மாதிரி காமிச்சிருவாங்க. அவங்க யாருப்பா அப்படிங்கிறத அடுத்தடுத்த கதைகளை சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் 2ல சண்டையை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் பேக் ஸ்டோரி சொல்கிறேன்ற மாதிரி பார்ட் 1 அதுக்கப்புறம் வரப்போகுது. அடுத்து நலன் குமார் சாமி
குமாரசாமியோட வாவாத்தியார், நலன் குமாரசாமி கார்த்தி, இந்த காம்பினேஷனும் நல்லா இருக்கு. பிளஸ் நலன் குமாரசாமி இந்த அப்டேட்டை விடும்போது வருத்தமாகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. வருத்தம் என்னன்னா, ஏன் இத்தனை வருஷமா படம் பண்ணாமலே சுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற வருத்தம். ஏப்பா அட்லீஸ்ட் ஞாபகம் வந்து நான் ஒரு டேரக்டர்ன்ற ஞாபகம் வந்து ஒரு படம் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கேன்ற மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த டீசரே பார்க்கும்போது ஒரு மாதிரி வைப் மெட்டீரியலாக தான் இருக்குது. ஆனால் இந்த மனுஷங்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, கொரியன் ரீமேக் ரைட்ஸை வாங்கி ப்ராப்பராக, மற்றவங்களாம் காப்பி அடிச்சு எடுப்பாங்க, ஒரு ப்ராப்பராக ரீமேக் ரைட்ஸை வாங்கி கொரியன் ரீமேக் எடுக்கிறாருன்னா கொரியன் படம் டாப்பாக இருக்குங்க. அதை மேட்ச் பண்ணுறதுன்ற தாண்டி நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட யூனிக்கான விஷயங்களை ஆட் பண்ணி நம்ம ஃப்ளேவருக்கும், நீங்கள் கொரியன் படமும் பாருங்கள், காதலும் கடந்து போகும் படமும் பாருங்கள், ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலாக ஃபீல் ஆகும். அதுதான் இந்த மனுஷனுடைய ப்ளஸ். ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும். அடுத்து ராமோட 7 கடல் 7 மலை. என்னங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வராங்கன்ற மாதிரி நலன் குமாரசாமி அவரும் திரும்பி வந்துட்டாரு, இவரும் திரும்பி வராருன்ற மாதிரி. இந்த வாட்டி நார்மல் ஜோன்லலாம் இல்லை, ஆல்ரெடி இந்த மனுஷன் கற்றது தமிழில் தமிழ் படித்த எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ரியாலிட்டி காட்டினார். தரமணி படத்தில் இனிமே ஏகப்பட்ட அரசியல் விஷயங்களையும் தாண்டி ஏகப்பட்ட ரியலாக நடக்கக்கூடிய விஷயங்களை பேசுகிற மனுஷன். இந்த வாட்டி சாகாவரம் பெற்ற மனிதன், அது இல்லாமல் நம்ம சாதாரண எலிதானே அப்படின் போது எலிக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்து அந்த ட்ரெயினுக்குள்ளே சூரி ப்ளஸ் நிவின் பாலி அஞ்சலின்ற மாதிரி ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. வெறும் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எடுத்து நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேசாமல், இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் மனுஷன் வழக்கமான விஷயத்தையே கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்காக கொடுப்பாரு. இந்த வாட்டி டோட்டலாக வேற ஒரு ஏரியாவில் கையை வைக்கிறாரு. ஸோ இன்னும் பெருசாக பண்ணுவாருன்னு தோணுது. அடுத்து மாரி செல்வராஜோட பைசன் படம், துருவ விக்ரம் அதில் இருக்கிற அப்படி, அந்த படமும் ஓகே, அவருடைய மேக்கிங் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும். ஸோ என்ன மாதிரி இருக்குங்கிறத டீச்சராச்சும் வரட்டும் பார்ப்போம். அடுத்து எல்லா டேரக்டர்ஸும் திரும்ப வரான்ற மாதிரி செல்வராகவன் அவர்களும் 2 அறிவிப்பு கொடுத்துருக்காரு. 7 ரெயின்போ காலனி 2, இன்னொன்று வந்து மென்டல் மனதில் ஜிவி பிரகாஷ் வச்சு எடுக்கிறாரு. ரெண்டுத்தையும் கூட இந்த வருஷத்தை ரிலீஸ் பண்ணுங்க, இல்லை ஏதாச்சும் ஒன்னாச்சும் ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க டேரக்டர்ன்றதை மறந்து டிடி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் காமெடி கேரக்டரா நீங்க நடிச்சிட்டு இருக்கிறீங்க, வேணாம், உங்களை டேரக்டரா அந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறோம், ப்ளீஸ் ப்ராப்பரான படமாக கொடுங்க. ஆனால் இவர்கிட்ட கேட்டது புதுப்பேட்டை 2, 1001 2, ஆனால் இவர் கொடுக்குறது 7 ரெயின்போ காலனி 2. இந்த பீரியட் ஃபிலிமு கேங்ஸ்டர் ஃபிலிம்னா தப்பிச்சிடலாம், இந்த லவ் படம் எப்படி இருக்குன்ற ஐடியா இல்லை, பட் பார்க்கலாம். அடுத்து மிஷ்கினோட பிசாசு 2. டேய் இது எப்படா டேட் போட்டாங்க? இல்லைங்க, மதகஜா ராஜாவே 12 வருஷம் கழிச்சு வரும்போது துருவ நட்சத்திரத்தை தூசி தட்டி வச்சுக்கிட்டு இருக்கும்போது பிசாசு 2 வரத்துக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணுது. மனுஷன் டீசர்லாம் விட்டார், நல்லா தான் இருக்கு. இந்த வாட்டி எல்லா மேடையிலும் போய் கான்ட்ரவர்சி ஆகிறாரு. ப்ளீஸ் டேரக்டர் மிஷ்கினை பார்க்கணும், கான்ட்ரவர்சி மிஷ்கின் நமக்கு தேவையில்ல. சுந்தர்சியோட மூக்குத்தி அம்மன் 2, ஆமாம் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அது இல்லாமல் கலகலப்பு 3 வேற இருக்குன்னாரு. மதகஜ ராஜா பெரிய ஹிட் கொடுத்ததுனால இதே வருஷமே திடீர்னு, ஏன்னா அந்த மனுஷன் அதிக டைம்ல எடுத்துக்க மாட்டார், 3 மாதம் டக்குன்னு முடிச்சு விட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுவார். ஏதாச்சும் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் எனக்கு முக்கியமாக காமெடி படமாக நான் ரொம்ப எதிர்பார்க்கறது சசிகுமாரோட டூரிஸ்ட் ஃபேமிலி. அந்த டீசர், எப்பா டீசரை பார்த்து நல்லா சிரிச்சது அந்த டீசர். சிம்ரன் சசிகுமார் இந்த காம்பினேஷனு சக்கரை பொங்கலுக்கு வடகரின்ற மாதிரி நான் ஸ்டார்டிங் நினச்சேன். ஆனால் அந்த டீசர் பார்க்கும்போது ஹேய் நல்லா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேமிலியை பார்க்கறதுக்கே ஜாலியாக இருந்துச்சு. இந்த படம் டீசரை பார்த்தே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, கன்ஃபார்ம் படம் பார்க்கணும்னு. சரி, தமிழ் இரவே முடிச்சு விட்டாச்சு. அடுத்து அப்படியே மலையாள பக்கம் போனோம்னா மம்முட்டியோட டாமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ், அந்த படம் வந்துருச்சு. அது நல்லாவே இருக்குது. பட் அது நார்மல் மம்முட்டிங்க, மாசான மம்முட்டியை கொஞ்சம் பார்க்கணும்ல. ஸோ அது வந்து பசூகா படத்தில் வரும்னு நம்புறேன். அடுத்து நம்ம மோகன்லாலோட எம்புரான் படம், லூசிஃபரோட செகண்ட் பார்ட். இது லூசிஃபர் 3 இருக்குன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிவிட்டாங்க. அதெல்லாம் மோகன்லாலுக்கு ஒரு பெரிய ஹிட் தேவை. ஏன்டா மோகன்லாலுக்கு பெரிய ஹிட் தேவையானா, ஆல்ரெடி ஒரு ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண இந்த மலைக்கோட்டை வாலிபன் பெருசாக கை கொடுக்கல. இந்த பரோஸ் படம் சோட்டா பீம் கிருமாடா அந்த டைப்பில் தான் இருக்கு. ஸோ இந்த எம்புரான் படம் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். டீசராகவும் நல்லா இருக்கு, படமாகவும் நல்லா வரட்டும். இந்த மலையாள படங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து பெரிய ரோக்காக வெயிட் பண்ண தேவையில்ல. திடீர்னு என்ட்ரி கொடுத்து இதோ உங்களுக்காகன்ற மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் இறக்குவாங்க, மிஸ்ட்ரி த்ரில்லர் இறக்கி இட்டு கொடுப்பாங்க. அப்படி நிறைய இந்த வருஷமும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தோணுது. அடுத்து இந்தி சைடு போனோம்னா நம்ம சல்மான் கான் பிளஸ் முருகதாஸோட சிக்கந்தர் படம். ஷாருக் கான் 1000 கோடி அடிச்சிட்டார். அதில் பாதி 500 கோடி கூட அடிக்காமல் சுற்றிட்டு இருக்காரு. 300 கோடியிலே அப்படியே சுற்றிட்டு வராரு. ஏன் நான் வீரம் படத்தை ரீமேக் எடுக்கிறேன்னு வெறுப்பேற்றி வச்சிருந்தாரு. ஸோ அவருடைய வேல்யூ என்னன்னு புரிஞ்சு அதை முருகதாஸ் கொஞ்சம் மீட் எடுத்து அவருடைய மாசம் கொடுப்பாருன்னு தோணுது. ஆக்சுவலாக வந்திருக்கிற டீசர் குட்டி ஃபைட் மட்டும் தான் காமிச்சாங்க. மொத்த ட்ரெய்லராக வரட்டும், அதுக்கப்புறம் படம் எப்படி இருக்குன்ற மாதிரி ஐடியா வரும். அடுத்து நம்ம அஜய் தேவகனோட ரைடு 2. எனக்கு ரைடு 1 படம் ரொம்பவே பிடிக்கும். இந்த ஓவரா பெரிய ஆஃபீஸருங்க நான் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டாம அளவா அந்த கேரக்டரா தான் அந்த படம் முழுக்க இருப்பாரு. அதோடைய கண்டினியூஷனா வேற ஒரு கேஸை விசாரிக்க போறாருன்னும் போது இன்னொரு உண்மை சம்பவத்தை சொல்ல போறாங்கன்ற ஒரு நம்பிக்கை. அடுத்து ரித்திக் ரோஷனோட வார் 2. இதுல ஜூனியர் என்டிஆர் வேற இருக்கிறாருன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அதான் ஷாருக் கான் அவர் சோலோவா 1000 கூட அடிச்சிட்டாரு. ரித்திக் ரோஷன் ஓகே 300லேருந்து 350 தான் இருக்கிறாரு. ஸோ ஜூனியர் என்டிஆர் தூக்கிட்டு வாங்க, 300 அவர் ஒரு 300 600 கோடி அடிச்சிடலான்ற மாதிரி பிளான் போடுறாங்க போல. ஸோ வார் 2 10ஓட 11 வர பேன் இண்டியா படமா இல்லாம கொஞ்சம் நல்ல படமாவும் இருக்கட்டும். தெலுங்கு சைடில் போனோம்னா ராஜா சாப் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாஸ் படம். ஒன்று அந்த மனுஷனுக்கு
சீசனுக்கு பெருசாக ஹிட் ஆகும், அடிச்சா 1000 கோடி, இல்லைனா ஆதி புருஷ் மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று அப்படி இருக்கும், இல்லைனா இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். ராஜா சாப் இப்போ வரைக்கும் ஓகே, பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்குது. ராஜா சாப் ராதே சாப் மாதிரி ஆயிடாமல் இருந்தால் நல்லது. மெயினாக தெலுங்கு சினிமாலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த காட்டி அப்படிங்கிற அனுஷ்கா படம். நீங்கள் இந்த ராக்காய் டீசரை பாருங்க, ஆக்சுவலாக அத்தனை பேரை துரத்திக்கிட்டு இவங்க சண்டைக்கு போக அதை மாசா என்ட்ரியை காட்ட இவ்வளோ விஷயங்கள் மெனக்கெட்டு அதை மாசா நமக்கு ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் அனுஷ்காவோட அந்த லுக்கு, டெரிஃபிக்கான லுக், அப்படி கழுத்து அறுத்து போடுறதுலயே என்னமா அப்படியே ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருக்குன்றத எனக்கு இந்த டீசரில், ஏன்னா ஒரு படத்தை மொத்தமாக தாங்குற அளவுக்கு அனுஷ்கா அவர்களுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அவங்கள ஒரு மாஸ் வெர்ஷனில், ரத்தம் தெரிக்கிற வெர்ஷனில் அவங்கள பார்க்கணும்னு வெயிட் பண்ணுறேன். அது இல்லாமல் இன்னொரு டீசரில் விக்ரம் பிரபு வேறு இருந்தார். யோ மிலிட்ரி, நீ என்ன எங்கே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்பா ஆஸ் அனுஷ்கா ஃபேனா, லேடி சூப்பர் ஸ்டார் அனுஷ்கா ஃபேனா, என்னை பொறுத்தவரைக்கும் லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க தான். அடுத்து ஹிட் படத்துறைய தேர்ட் கேஸ் நானி அவர்கள் இருக்கிறாரு. நானிக்கு வின்னிங் ஸ்ட்ரீக்காக தான் இருக்குது. ஹைனானாவும் ஓகே டீசெண்டாக இருந்துச்சு. சனிப்போதா சனிவாரம் பெரிய ஹிட்டாக மாறிச்சு. தசாரா கூட ஹிட் தான் இல்லை. அதை தொடர்ந்து இந்த ஹிட் படத்துடைய தேர்ட் கேஸ், அதில் இருக்கிற கான்ஃபிடென்ட்டே என்னன்னா ஒரு எண்டில் அடுத்த படத்தோட ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, கேமியோவாக கூட்டு வந்து. அது நல்லா இருக்கு. அடுத்தடுத்து வேற கேஸாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹிட் ஃப்ரான்ச்சைஸ் எனக்கு பிடிச்ச ஃப்ரான்ச்சைஸ். ஸோ அதில் நானியை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அடுத்து கன்னடா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் காந்தாரா சாப்டர் 1 ஆல்ரெடி மொத்தமாக முடிஞ்சிருச்சுன்னா இது வந்து ப்ரீக்வல், சீக்வல் கிடையாது, இது வந்து ப்ரீக்வல். காந்தாரா படத்துக்கு முன்னாடி நடந்த கதையை தான் இந்த படத்தில் காட்ட போகிறாங்க. எனக்கு ஒரே ஒரு குட்டி பயம் என்னன்னா, காந்தாரா 1 உங்கள் ரூட்டடாக உங்கள் ஊரில் என்ன நடக்குமோ அப்படி காமிச்சிங்க, அது எல்லா ஊருக்கும் கனெக்ட் ஆச்சு. இப்போ எல்லா ஊர்லேயும் பார்க்க போகிறாங்க. பேன் இண்டியா படங்கிறதுனால பெருசாக பல விஷயங்களை ஆட் பண்ணி வச்சிடாம அதே அந்த காந்தாரா 1ல மெயின்டைன் பண்ண விஷயத்தையே இதுலேயும் நல்லபடியாக கொண்டு வந்தால் நல்லது. அடுத்து ஹாலிவுட் பக்கம் போவோமா? ஏன்னா அவங்க தான் கிலோ கணக்கில் லிஸ்ட் வச்சிருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு. ஆக்சுவலாக மார்வல் ஃபேன்ஸே எங்க பெருசாலாம் ஒன்றும் மைண்ட் செட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. எனக்கு அப்படிலாம் இல்லைப்பா. இந்த படம் கேப்டன் அமெரிக்கா அந்த பேருக்காகவே நான் பார்க்கணும் தான் தோணுச்சு. அது இல்லாமல் ரெட் அல்க்கு வேற காட்ட போகிறாங்க. இந்த அல்க்கு கொஞ்சம் மாசாக காட்டுங்க எனக்கு. அது இல்லாமல் இந்த ஓவர் படம் வரத்துக்கு முன்னாடியே, பார்க்கறதுக்கு முன்னாடியே நெகட்டிவாக எனக்கு மைண்ட் செட்லாம் நான் போக விரும்பலை. எனக்கு இந்த ட்ரெய்லர் நல்லாவே பிடிச்சிது. ஓகே, நல்லா எடுத்துருங்கடா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்து சின்னர்ஸ்னு சொல்லி ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த ஹாலிவுட் காரனுக்கு மேலே காண்டாகிறதே அவங்க ட்ரெய்லர்லேயே மொத்த கதையும் சொல்லுவாங்க. இப்போ அந்த பட்டிஸ்டா படம் ஒன்று அமேசான் பிரைமில் பார்த்தது, த கில்லர்ஸ் கேம்னு சொல்லி, அது ஒரு ட்ரெய்லர் பாருங்க. அதாவது நான் ட்ரெய்லர் பார்க்காம படத்தை பார்த்தேன். முக்கியமான எல்லா விஷயத்தையும் மொத்தத்தையும் ட்ரெய்லரில் சொல்லியிருப்பானுங்க. நல்ல வேலை அந்த மாதிரி இந்த சின்னர்ஸ் படத்தில் ட்ரெய்லர் கட் பண்ணல. ஏது பேயா என்னடா அது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு செகண்ட் தான் சும்மா அப்படி வந்துட்டு போகிற மாதிரி காமிக்கும். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படமும் ஓகே நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹாரர் படம் அக்கௌண்டன்ட் படத்துடைய பார்ட் 2 வரப்போகுது. அது இல்லாமல் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அக்கௌண்டன்ட் படம் எனக்கு பென் அஃப்லெக் அவரை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தோட தமிழ் டப்பிங் இப்போ தான் வந்துச்சு. ஆஹா, தமிழ் டப்பிங்கில் பார்த்து வச்சிருங்க. ஸோ பார்ட் 1 இன்னும் பார்க்காம யாராவது வச்சிருந்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் படத்தை பார்த்து முடிச்சிருங்க. அக்கௌண்டன்ட் பார்ட் 2 அதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் இது எப்பயோ பார்த்த படமாச்சு, அதோட கண்டினியூஷனாகவும் வருது. ஏன்னா புதுசாக கொடுத்தா தான் நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்க்க மாட்டீங்களே. ஆல்ரெடி இருக்கிற ஃப்ரான்ச்சைஸை தூசி தட்டி கொண்டு வந்தால் கன்ஃபார்ம் அந்த ஃபேன்ஸ் வந்து பார்த்துருவாங்க. அட்லீஸ்ட் திட்டத்துக்காகவாச்சும் வந்து பார்ப்பாங்கன்னு ஃபைனல் டெஸ்டினேஷன் சீரிஸ்லையும் கையை வைக்கிறாங்க. நல்லா ஆஹா ஓஹோ வரணும்னு இல்லை, ஓரளவுக்கு வந்தாலே அடுத்த பார்ட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. அடுத்து மெயினாக மிஷன் இம்பாசிபிள் படத்துடைய எண்டு கார்டு போட போகிறாங்க. எஸ், லாஸ்ட் பார்ட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. டாம் க்ரூஸோடைய ஐ திங்க் இந்த படத்தில் மற்ற எல்லா பார்ட்டில் வந்த எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி பாருப்பா சின்ன வயசுலேருந்து எப்படி நீ பார்த்து வளர்ந்த அப்படிங்கிற மாதிரி அந்த நாஸ்டாலஜிக் மெமரியை தூண்டி, அது இல்லாமல் மனுஷன் ரிஸ்க் எடுத்து இந்த ட்ரெய்லராக பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கை கொடுக்கும், எக்ஸ்பெக்டேஷன் இருக்குப்பா. அடுத்த தலைவன் ஜாக்கி சானோட கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ். கராத்தே கிட்டோடைய பார்ட் 2 தான் இது. அதில் பக்காவாக ட்ரெயின் பண்ணி வின் பண்ண வச்சா மாதிரி இதுலேயும் திரும்பி ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். இவர் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தரும் சேர்ந்து 2 பேரா சேர்ந்து ட்ரைனிங் கொடுத்து எப்படி தாறுமாறா சண்டை போட வைக்கிறாங்கன்றத அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஜாக்கி சான் படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்று புரியல, ஜாக்கி சான் படத்துக்கு ஏன் பெருசாக தேட்டர் கொடுக்க மாட்டீங்க? விஜயபுரி வீரன்னு 2-3 தேட்டர் தான் வந்துச்சு. என்ன படம் தெரியுமா இது? இந்த மித்துன்ற ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அந்த படத்துடைய பார்ட் 2 அந்த படம்லாம் ரொம்ப பிடிச்ச படம்டா. அதோடைய பார்ட் 2க்கு அதுவும் தலைவன் ஜாக்கி சான் படத்துக்கு பெருசாக தேட்டர் கொடுக்க மாட்டீங்களேன்ற மாதிரி ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ப்ளீஸ் இந்த படத்தையாவது கொஞ்சம் பெருசாக தேட்டர் கொடுங்க. அடுத்து பெலரினா ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக். எஸ், ஜான் விக்கை திரும்பியும் தேட்டரில் பார்க்க போகிறோம். அவருக்கு தான் கலரை எழுப்பிட்டாங்களே. இது வந்து பார்ட் 3க்கும் பார்ட் 4க்கும் நடுவில் நடக்கிற கதை. ஸோ அதனால் ஜான் விக் கன்ஃபார்ம் தலையை காட்டுவார். ஏன்னா ட்ரெய்லர்லேயே என்ட்ரியை கொடுத்துட்டாரு. அவருடைய துப்பாக்கியை இந்தாமா நீயே பார்த்துக்க, இனிமேல் ஆக்ஷன் வீராங்கனையா நீ இருந்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் கிளம்ப போகிறாரு. ஸோ அதுக்குள்ளே நடக்கிற கதைன்றதுனால அவரையுமே கொஞ்சம் தேட்டரில் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது. அடுத்து ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். இந்த ட்ரையாலஜி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அனிமேஷனாகவும் அவ்வளோ பிடிக்கும். அதை லைவ் ஆக்ஷனில் பார்க்க போகிறோங்கிறது எனக்கு ஆல்ரெடி கதையே தெரிஞ்சாலுமே கூட லைவ் ஆக்ஷனில் பார்க்க போகிற ஒரு குஷி தான். அது இல்லாமல் பிடிச்ச படத்தை நம்ம லைவ் ஆக்ஷனில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ல. அடுத்து 28 இயர்ஸ் லேட்டர். இது ஒரு ஜாம்பி படம். அதாவது ஜாம்பி படத்தில் இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? ஜாம்பியாக மாறிடும். அந்த மாறின ஜாம்பி எல்லாரையும் கடிச்சு வைக்கும். அவங்க ஜாம்பியாக மாறினாங்களா இல்லையா? அதில் அதிகபட்சமே இவ்வளோதான். ஆனாலும் எப்படா இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்கன்ற இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட் இந்த ஜாம்பி படங்கள் மேலே குறையல. அப்படி இதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாங்கன்னு நம்புறேன். அது இல்லாமல் பார்த்தீங்களா சார், கிலியன் மர்ஃபியை ஒரே ஒரு ஷாட்டுக்காக எப்படி இழைச்சிருக்காரு பாருங்க சார். அவர் இல்லவே இல்லடா, அந்த ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. கட்சியில் பார்த்தா அவர் இல்லவே இல்லைன்ற மாதிரி வேற
ஒரு ஆக்டர்ன்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க. அவர் ஒல்லியா இருக்கிறாரு தான், அதுக்குன்னு இவ்வளோ ஒல்லியா ஒரு படத்தில் ஒரு சாம்பியெல்லாம் நடிக்கிற அளவுக்கு இன்னும் மோசமாக போல. அடுத்து மேகன் 2 படம். ஸோ பூம் பூம் ரோபோடா. எஸ், இந்த வாட்டி ரோபோக்கும் சண்டை, பேய்க்கும் சண்டைன்ற மாதிரி ரோபோ சண்டையை வச்சு இந்த படம் இருக்கும். அடுத்து ஜுராசிக் வேர்ல்ட், அதுவும் இந்த வருஷமே இருக்குது. டைனோசர் மேலே இருக்கிற மரியாதையை கெடுத்துறாதீங்கடா, அது அப்படிதான் தோணுது. ஏன்னா இவங்க போக போக டைனோசரா டம்மி பாவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சிருவாங்களோன்னு பயம் வருது. இருந்தாலும் நம்ம டீசர் ட்ரெய்லர் எதையும் பார்க்காமலே முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஸோ வரட்டும், நல்லா இருந்தால் சந்தோஷம் தான். அடுத்து முக்கியமாக டிசிக்கு ஒன்று கண்ணுன்னு சூப்பர்மேன் படம் என்ட்ரி ஆகுது. அந்த ட்ரெய்லராகவும் நல்லாவே இருக்குது. ஜேம்ஸ் கன் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த மனுஷன் வந்து ஓவர் பவர்னால அதில் காட்டல. பாருங்க சார், அவருக்கும் அடிச்சா ரத்தம் வரும், அவரும் அடிச்சு கவுந்து கிடப்பாரு. ஸோ இத்தனை பிரச்சனையும் சமாளித்து தான் அவர் பெரிய சூப்பர்மேனா தன்னை நிரூபிப்பாருன்ற மாதிரி தான் காமிச்சிருக்கிற. அப்படி பெரிய பிரச்சனையெல்லாம் சமாளித்து அவருடைய கேரக்டராக இருக்க கச்சிதமாக இருக்கும்னு நம்புறேன். அடுத்து மார்வல் சைடில் கொஞ்சம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அந்த கேப்டன் அமெரிக்கா கூட பாதிக்கு பாதி தானே இருக்காங்க. பட் இந்த ஃபேண்டாஸ்டிக் 4 மேலே ஒரு நம்பிக்கையே இருக்குது. அனிமேஷன் சைடை பொறுத்த வரைக்கும் பேட் கைஸ் படத்துடைய பார்ட் 2 வருது, ஜூட்டோபியா 2 வருது. ஸோ அனிமேஷன் படங்கள் எனக்கு போன வருஷம் 2024 வைல்ட் ரோபோட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று பெருசாக இந்த வருஷமும் அமையணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். முக்கியமாக சீக்குவலுக்காக வெயிட் பண்ணுறது நோபடி 2. எனக்கு நோபடி ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நோபடி படமே அந்த ஹீரோவை பார்க்கும்போது நம்ம தலைவன் ஜான்விக்கோட அண்ணனா ஏற்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ நோபடி படம் ரொம்ப சிம்பிள் படம் தான், சண்டை போடுற ஆள் தான், அது எல்லாத்தையும் மறைச்சி குடும்பத்தில் ஒரு அம்பி மாதிரி இருப்பார், டக்குன்னு அணியனா மாறுற அதே டெம்ப்ளேட் கதை தான். ஆனால் அந்த ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த படம் பிடிக்குங்கிறதுனால இந்த சீக்குவலும் ஃபைட் சீன்லாம் வச்சு பெருசாக கதை சொல்ல போகிறதுல இதுலையும், ஆனாலும் ஜாலியாக ஃபைட் சீனை வச்சு கொண்டு போங்கடா. அடுத்து காஞ்சூரிங் படமும் இருக்குது. அப்போலாம் காஞ்சூரிங் படம் பார்த்து ரொம்ப பயந்தது. அதுக்கப்புறம் இப்போ இந்தோனேஷியன் படங்கள்லாம் நிறைய பார்த்து ஹாரர் படம் பார்க்கறதுலேயே ஏகப்பட்ட அப்கிரேட் ஆகிட்டோம். இன்னும் அந்த காஞ்சூரிங் வைப்பு செட் ஆகுமா அப்படிங்கிறதை பார்ப்போம். அடுத்து சாப்பிடத்துடைய 11வது பார்ட்டும் ரிலீஸ் ஆகுது. அதில் என்னங்க, அந்த தாத்தா வராரு கதற விட போகிறாருன்னு இந்த தாத்தா தான் உண்மையாகவே கதற விட்றாரு. ஸ்குவிட் கேம்லாம் என்னங்க கேமு, இங்கே பாருங்கள் கொடூரமாக விளையாடுறான், செத்துருவன்ற மாதிரி டார்ச்சர் பண்ணி கொள்றதுன்னு வாங்கில்ல, நீ தப்பிச்சிருவ அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்குற மாதிரி கொடுத்து மொத்தமாக காலி பண்ணுறதுன்றத இந்த படத்தில் பார்க்கலாம். ஸோ இது எத்தனை பார்ட் எடுத்தாலும் கொடூரத்தை கொட்டிக்கிட்டே தான் இருக்க போகிறானுங்க, பார்ப்போம். அடுத்து இந்த சீக்வல்ஸாகவே வர்றது வந்து பிளாக் ஃபோன் படத்துடைய பார்ட் 2 வருது. பார்ட் 1 டீசெண்டாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிது. ஸோ அதோடைய பார்ட் 2க்கும் வெயிட் பண்ணுறேன். முக்கியமாக நவ் யூ சீ மீ அதோடைய பார்ட் 3 வருது. மெர்சல் படத்தில் இன்னும் ஏகப்பட்ட படங்களில் நவ் யூ சீமிலேருந்து சில விஷயங்களை எடுத்திருப்பாங்க. ஜெயம் ரவியோட ஏதோ ஒரு படத்தில் வரும், போகன் படத்தில் தெரியல, ஏதோ ஒரு படத்தில் ஜெயம் ரவி படத்துலையும் வரும், மெர்சல் படத்துலையும் வரும். இந்த நவ் யூ சீமிலேருந்து சில விஷயங்கள் அப்படியே வரும். அதெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான படம்பா நவ் யூ சீமி. முக்கியமாக வருஷ கடைசியில் வெயிட்டான ஒரு படம்னா அவதார் 3. என்னங்க இப்போ தானே பார்ட் 2 பார்த்தோம், பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் அவ்வளோ கேப் இருந்துச்சுன்னா அது அவ்வளோ கேப் ஆச்சு. இனிமேல் அந்த கேப் இருக்காது, அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன்ற மாதிரி. அவதார் 3 பந்தயம் கட்டலாம், தாராளமாக பந்தயம் கட்டலாம். நடுவில் என்னங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணினாலும் கடைசி ஒரு 3/4 மணி நேரம் மொத்தமாக ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சு ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவா. அப்படி போன படமான தண்ணிக்குள்ளேயே மனுஷன் லைட்டாக ஃபைட்டை வச்சாரு. இந்த வாட்டி நெருப்பு, பேர்லேயே நெருப்புடான் இருக்கு. ஸோ ஃபயர் மோடில் ஏகப்பட்ட ஃபைட்டுகளை எதிர்பார்க்குறேன். சரி, படங்கள் லிஸ்ட்டு முடிஞ்சுதுப்பா. இல்லை இந்த படத்தை நீ மிஸ் பண்ணிட்ட, இந்த படம் எங்கடா போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெப் சீரிஸ் பக்கம் வரேன். பாத்தலோக் சீசன் 2 வந்து விட்டது. எஸ், எனக்கு பிடிச்சது. பாத்தலோக் 1 பிடிச்சதுனால அந்த சீசன் 2 பார்த்துட்டேன். பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துருங்க, நல்ல கிரைம் த்ரில்லர் சீரிஸ். ஸ்குவிட் கேம் சீசன் 3 அப்புறம்டா தொடரும் போடுற மாதிரி முடிச்சு விட்டாங்க ஸ்குவிட் கேம் சீசன் 2. ஸோ அதனுடைய சீசன் 3 இந்த வருஷமே வருது, லேட்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. வெனஸ்டே வெப் சீரிஸோட சீசன் 2 அந்த வெப் சீரிஸ் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுப்பா. ஸோ அதனுடைய சீசன் 2க்கும் வெயிட்டிங். அதிகமாக வெயிட் பண்ணுறது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோடைய சீசன் 5. அது இல்லாமல் ஃபைனல் சீசன் இதுதான், மொத்தமாக முடிச்சு விட போகிறாங்க. ஸோ அதனுடைய அந்த ஃபைனல் சீசனுக்காக வெயிட்டிங். ஆக்ஷன் பிரியர்களுக்காக ரீச்சர் சீரிஸ், அந்த மனுஷன் அப்படி ஒன்று பொக்குன்னு குத்தாருன்னா பறந்து போய் விடுவாங்கன்ற மாதிரி அடிக்கக்கூடிய மனுஷன் தான். ஸோ அதனுடைய சீசன் 3 வருது. அப்புறம் மார்வல் சைடை பொறுத்த வரைக்கும் ஐஸ் ஆஃப் வக்காண்டா, வண்டர்மேனு, அதுக்கப்புறம் அயன் ஆர்ட், இந்த 3மே சீரிஸாக வந்து இறங்குது. மார்வல் சைட்லேருந்து பெருசாக எதிர்பார்க்குற சீரிஸ்னா டேர் டெவில் சீரிஸ் மார்ச்சில் ரிலீஸ் ஆகுது. அது இல்லாமல் ட்ரெய்லரும் வந்துருச்சு, வெறித்தனமாக இருக்குது. ஸோ அந்த சீரிஸ்க்காக தான் நான் ரொம்ப வெயிட்டிங். அது இல்லாமல் தமிழில் சுழல் சீரிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனுடைய பார்ட் 2வும் இந்த வருஷமே தான் வரப்போகிறது. 10ஆவதுக்கு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அலைஸ் இன் பார்டர்லேண்ட் அதனுடைய சீசன் 3யும் வரப்போகுது. ஸ்குவிட் கேம் இட்டானதுனால நாங்களும் இறக்குறோன்ற மாதிரி கொடுத்தாங்களான்னு தெரியல. அலைஸ் இன் பார்டர்லேண்ட் ஒருவேளை இந்த சீசன் 3 விடும்போதாச்சும் சீசன் 1க்கும் சீசன் 2க்கும் தமிழ் டப்பிங்கை விடுங்கப்பா. தமிழ் டப்பிங்கில் விட்டால் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் தான்ப்பா, ஏகப்பட்ட படங்கள் வெப் சீரிஸ் எல்லாமே வருது. ஸோ இதில் நீங்கள் பெருசாக எதுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.